ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடிகை சங்கீதா, பாடகர் கிரிஷ் இவங்க 2 பேரும் விவாகரத்து ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது ரீசெண்டா சங்கீதா அண்ட் பாடகர் கிரிஷ் இவங்க 2 பேரும் விவாகரத்து ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வெளியே வந்திருக்கு. அதுக்கான விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கரியர் அண்ட் ஸ்டார்டிங் அப்படின்ற விஷயம் என்னன்றது பார்க்கலாம். அதாவது சங்கீதா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மலையாள ஃபிலிம் தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெலுங்கு, தமிழ் அப்படின்ற மாதிரி பிக்கப் ஆயிட்டு ஒரு வளம் வந்தாங்க சவுத் இந்தியா அப்படின்ற கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஃபர்ஸ்ட் பாடகர் சிங்க எங்க பார்த்தாங்க அப்படின்னா விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒரு செட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 2009 இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரியும் பேசப்படுது. இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்க நல்லா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸ்ல கியூட் கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் லிஸ்ட்ல இவங்க 2 பேருமே இருந்தாங்க சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ச்சையும் எந்த ஒரு பேச்சும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விவாகரத்து எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ரீசெண்டாக அவங்க ஹஸ்பண்டோட இருக்கக்கூடிய எந்த ஒரு போட்டோவோ இல்லை எந்த ஒரு வீடியோவோ வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே போட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இவங்க 2025 அதாவது இந்த வருஷம் ஜனவரியில் தான் இவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரி ஒரு கிளிப் வந்து போட்டோ போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் எதுவுமே போட கிடையாது. இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் இன்ஸ்டாகிராம்ல அதாவது சங்கீதா கிருஷ்ணன் சொல்லி வச்சிருந்த பேரை இப்ப சங்கீதா ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சங்கீதாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பட வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அதிகமா ரியாலிட்டி ஷோல மட்டும் தான் பார்க்க முடியுது. பாடகர் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா ரியாலிட்டி ஷோல வந்து பார்க்கலாம். அதாவது விஜய் டிவில, சன் டிவில, அது இல்லாமல் சூப்பர் சிங்கர் ஷோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க 2 பேரும் ஜட்ஜா வந்து வந்துட்டு இருந்தாங்க, வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டா இவங்க எந்த ஒரு கிளிப்பும் ஒன்னா சேர்ந்து இருக்க மாதிரி எடுக்காதால இவங்க விவாகரத்துக்கான டிசிஷன்ல இருக்காங்கன்ற மாதிரியும் இந்த நேம் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சர்ச்சையை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.